தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கின் விசாரணை 5 வருடங்களை நெருங்கியிருக்கு. ஆனா இதுவரையில நீதி கிடைக்கல. வழக்கை நீர்த்து போக செய்து விடுவார்களோ என்ற அச்சத்துல அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் கடந்த 6 மாதங்களாக முழு நேர விசாரணை நீதிபதி நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் அவரின் மகன் பென்னிக்ஸ் இருவரும் விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில விடிய போலீசார் தாக்கியிருக்கிறாங்க அவங்க 2 பேரையும். அப்படி தாக்குனதுல அடுத்த சில நாட்கள்லயே அந்த 2 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. 2020 ஜூன்ல நடந்த இந்த சம்பவம் அப்போது இருந்த அதிமுக ஆட்சியை அசைத்து பார்த்ததுன்னு சொன்னா யாரும் மறுக்க முடியாது. இந்த விவகாரத்துல கொலை வழக்கு பதியப்பட்டு ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை உள்ளிட்ட 10 போலீசாரை கைது செய்தாங்க. சிபிசிஐடி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்கள் எல்லோரும் கூண்டோட பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட நிலையில சிறப்பு உதவி ஆய்வாளரான பால்துறை உடல்நலக்குறைவால் உயிரிழந்து போறாரு. மதுரை 1வது அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி தமிழரசி கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி பணி மாறுதல்ல போயிருக்கிறாங்க. அதன் பிறகு இப்போது வரை தனி விசாரணை நீதிபதியே நியமிக்கப்படாமல் கூடுதல் பொறுப்பாக வேறொரு நீதிபதிக்கு இந்த வழக்கு வழங்கப்பட்டிருக்கு. வழக்கின் விசாரணை தேக்கமடைந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த வழக்குல இப்ப வரைக்கும் 51 பேர்கிட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருக்கு. இன்னும் சிபிஐ விசாரணை அதிகாரியான திரு சுக்லா அவர்களிடம் மட்டும் விசாரணை நடத்தப்படல. சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யறோங்கிற பெயர்ல குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேருமே அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமா சாட்சிகளிடம் திரும்ப குறுக்கு விசாரணை நடத்துறதுனால வழக்கு விசாரணை தாமதமாயிட்டே இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் ஜாமீன் கேட்டு பல முறை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல. அந்த ஒரு திருப்தி தான் இந்த வழக்குல இருக்கு. ஆனாலும் வழக்கின் விசாரணை இன்னும் மந்தமா தான் போயிட்டு இருக்கு. தனி விசாரணை நீதிபதி நியமிக்கப்பட்டு தினமும் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டா 1 மாதத்துக்குள்ளாகவே தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மை போன்றவர்கள் இன்னும் ஜனநாயகத்தின் மீது சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பதனால நியாயமான தீர்ப்பு இந்த வழக்குல கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கிறோம். இந்த வழக்குல ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலைய தேர்தல் பிரச்சாரத்துல கையில் எடுத்தது திமுக. என்ன சொன்னாங்க? தந்தை மகன் இருவரையும் அடித்தே கொன்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. அவர்களுடைய ஆட்சியில நீதி கிடைக்கல. அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை திமுக ஓயாதுன்னு மேடைக்கு பேசினாங்கல்ல. திரு உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பல திமுகவினுடைய சீனியர்கள் ஜெயராஜினுடைய வீட்டுக்கு படையெடுத்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். அந்த நாடகத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படின்னு முகக்கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சி அமைந்து இப்போ 5ஆம் ஆண்டு தொடக்கத்துல அதோட வெற்றி விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரையில ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கல. தனி விசாரணை நீதிபதி கூட நியமிக்கப்படாத நிலையில தேங்கியிருக்கிறது இந்த வழக்கின் விசாரணை. இனியாவது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல அக்கறை செலுத்தி நீதி பெற்று தருமா திமுக அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வி நம்மை போன்றோரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.